அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனி நாளாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்பவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்னவென்று தெரியுமா? பிதாவின் கனம் கிடைக்கும், யோவான் 12:26. தேவ கரம் வெளிப்படும், ஏசாயா 66:14. ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், சங்கீதம் 34:22. மகிமையின் கிரீடம் கிடைக்கும், 1 பேதுரு 5:2-4. 1000 வருஷ அரசாட்சியில் பட்டணங்களுக்குள் அதிகாரியாகி இருப்பார்கள், லூக்கா 19:17. முத்திரை மோதிரமாக வைப்பார், ஆகாய் 2:23. தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார், ஆமோஸ் 3:7. வர்த்திக்க பண்ணுவார், எரேமியா 33:22. சந்தோஷப்படுவார்கள், ஏசாயா 65:13. விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், ஏசாயா 54:17. இப்படி தேவனுடைய ஊழியத்தை உண்மையாய் செய்பவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இனிய நாளாகட்டும். ஆமேன்.